நான் மச்சான் டேட்டு ஒன்னாச்சு சேலரி போட்டாங்களா? போட்டாங்க மச்சான், நேற்று தான் போட்டானுங்க. எப்பவுமே எப்படா 3ஆம் தேதி வரும் இஎம்ஐ வந்துடும்ன்ற ஒரு கடுப்பே இருக்கும். இந்த வாட்டி எல்லா கடனும் போன மாசத்துல முடிஞ்சிச்சு. இந்த மாசம் தான் மச்சான் 10,000 ரூபாய் அக்கௌண்ட்லயே இருக்கும். கொஞ்சம் நிம்மதியா இருக்கும். பார்ப்போம், ஜாலியா இருக்கலாம். ஏதோ சவுண்ட் வர மாதிரி இருக்குது வண்டியில. ஏதாவது சைலன்சர்ல ஏதாவது ஓட்டையா இருக்கும் மச்சான். மெக்கானிக் செட் இருக்குல்ல, போய் பார்ப்போம் போறோம்ல. வண்டி லைட்டா சைலன்ஸ்ல இருந்து ஓட்ட வருது, என்னன்னு கொஞ்சம் பாருங்க. எப்பத்துல இருந்து சவுண்ட் வருது? இப்பதான் நான் வண்டி ஓட்டிட்டு வந்துனே இருந்தோம், டக்குன்னு சைலன்ஸ்ல இருந்து சவுண்ட் வர மாதிரி இருக்குது. அப்படியா? அது வெறுப்பாகிறேன். சைலன்ஸ்ல இருந்தா சவுண்ட் வருது நினைக்கிறேன். சைலன்ஸ் எல்லாம் நல்லா தான் இருக்கு. இன்ஜின்ல இருந்தா சவுண்ட் வருது. ஆக்சிலேட்டர் கேபிளும் மாற்றணும், டைட்டாக இருக்குது. பிரேக் ஷூ ரெண்டும் மாற்றணும், பின்னாடி கேபிள் மாற்றணும், பின்னாடி பெல்ட்டு போட மாற்றணும். எப்படியும் ஒரு 5 ரூபா ஆகும்பா. ஏதாவது பார்த்து சொல்லலாம். பார்த்துன்னா எல்லாமே போயிடுச்சுப்பா. வேணா ஒரு 12 ரூபா பண்ணலாம். அதுக்கு பண்ண முடியாதாண்ணா? இல்லை, வாய்ப்பே இல்லைப்பா. இன்ஜின் போயிடுச்சு, எல்லாமே போயிடுச்சு. மாற்றி தான் ஆகணும். 12 ரூபா ஆகும். அதுக்கு கம்மியாலாம் பண்ண முடியாது. இந்த சைலன்சர் மட்டும் ஒரு 100 ரூபாய் 200 பற்ற வச்சு. அதெல்லாம் இல்லைப்பா, அது நல்லா இருக்குதுப்பா. இன்ஜின் தான்ப்பா ஃபுல் சவுண்டு வருது. அது மாற்றியே ஆகணும், அப்போ தான் ஓடும், இல்லைன்னா ஓடாது. 2000 கடன் வாங்க போயிட்டு என்ன பண்ண முடியும்? அசையாத மரம் ஒன்று உயிர்ந்தது கீழே